வேறு ஏதோ வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல, படிப்பு ஏன் மட்டும் ஏங்க மேம் படிப்பு மட்டும் இங்கே ஏன் முக்கியமாக இருக்குது? அதாவது கண்ணா, இப்போது நம்முடைய சமூகம் இருக்கு இல்லையா, அது நீ இப்போ உனக்கு வயசு 13 வயசு, 13 வயதில் இந்த கேள்வி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுக்கு அது மறுக்கப்பட்டது தான். முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வி நம்ம கையில் வந்திருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இன்னைக்கு யஷ்வந்த், நீ ஆள் மனசில் நினச்சிக்கோ. படிப்பு ஏன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பவர் வரணும்னா படிப்பு கையில் இருக்கணும். படிப்பு அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ், யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம், யூ அண்டர்ஸ்டாண்ட் த எக்கானமி, யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாலிடிக்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் த லேண்ட்ஸ்கேப் லெவல் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். எல்லாத்தையும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வர. இதுக்கு தான் படிப்பு. யூ இன்வெஸ்ட் யுவர் டே. இந்த படிப்புக்காக நீ உன்னை இன்வெஸ்ட் பண்ணு. 20 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண. நீ 5 வயசுல படிச்சதுக்கு 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணு. இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சி உன் கைக்கு சேரும். ஆனா நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குள்ளேயே ஏன் நான் படிக்கணும், நான் படிக்காம வேற வேலை பார்க்கலாமா? நான் ஒன்று சொல்லட்டுமா, வேலை பார்ப்பது என்பது படிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. நீ என்ன வேணாலும் பார்க்கலாம். ஏங்க, பாட்டா இருக்காங்கல்ல, பாட்டா செருப்பு தைக்கிறவன் சொன்னாங்கல்ல, பாட்டா கம்பெனி செருப்பு கம்பெனி தானே. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனியாக அது வந்துச்சா இல்லையா? ஸோ தொழில் என்ன வேணுமா நான் செஞ்சுக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், படிச்சுட்டு செய். படிச்சுட்டு முடிவு பண்ண, படிக்காம முடிவு பண்ணிடாத. உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நீ படிக்கலன்னா கூட சம்பாதிச்சுக்கலாம்டா, சம்பாதிக்கிறது தானடா படிக்கிற. யார் சொன்னது சம்பாதிக்கிறதுக்கு படிக்கிறதுன்னு? கிடையாது. நான் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு படிக்கிறேன், வலி இல்லாமல் வாழ்வதற்கு படிக்கிறேன். என்னை யாரெல்லாம் சுரண்டாங்களோ அந்த சுரண்டலை தெரிந்து கொள்வதற்காக, யாரெல்லாம் சுரண்டப்படுவதை தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்காக, தலைமை ஏற்பதற்காக, இந்த உலகத்தை வழிபடுத்துவதற்காக, நான் வழிபடுவதற்காக, நான் என் ஆயுள் வரைக்கும் மிகப்பெரிய ஞானத்தோடு வாழ்வதற்காக எனக்கு கல்வி முக்கியம். முகமது நபி சொல்றாருப்பா, என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் என்னை ஞானியாகவே வைத்திரு, என் ஞானத்தை பெருக்குவாயாக. பாரு, ஒரு அடிமை விடுதலை ஆகணும்னு சொல்ல, எதுக்கு படிப்புங்கிறதுக்கு சொல்றேன். எங்க அம்மா எனக்கு 10 வயசுல யஷ்வந்த் இதை சொன்னாங்க. 10 வயசுல எனக்கு ரொம்ப சின்ன வயசு, உன்னை விட 3 வயசு சின்னதா இருக்கும்போது எனக்கு நான் இதை கடத்துற, முடிஞ்சா புரிஞ்சுக்கோ. போர்ல ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்காங்க. முகமது நபி உட்கார்ந்துருக்கார். அந்த ஆள் சொல்றான், என்னை விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, நான் போர்ல உன்னை பிடிச்சிருக்கேன், நீ எனக்கு அடிமை, உன்னை விடுதலை பண்ண முடியும், உங்ககிட்ட என்னப்பா இருக்கு? ஒன்னும். அவன் முழிக்கிறான். சரி, நீ போர்த்தி இருக்கிறிய போர்வை, அதை கொடுத்துட்டு போறியா? இல்லை நான் கொடுத்துட்டேன்னா நான் செத்துருவேன், எனக்கு குளிரா இருக்குமே எனக்கு. எவ்வளோ வச்சிருக்க சாப்பாடு? ஒரு பேரிச்சப்பழம் கொத்து இருக்கு, அதை கொடுத்துட்டு போ. அப்போ நான் வழியில் என்ன சாப்பிட்றதுன்னு? அப்போ உனக்கு சாப்பாடும் வேணும், பாதுகாப்பும் வேணும், விடுதலையும் வேணும். ஒரு 10 நாள் வேலை செஞ்சுட்டு போறியா? இல்லை, எனக்கு என் மகளையும் என் குடும்பத்தையும் பார்க்கணும், நான் இப்போவே போகணும். மன்னிப்புலெல்லாம் விடுதலை கிடைக்காதுப்பா. விடுதலைங்கிறது சம்பாதிக்கணும். அப்போ என்ன செய்யறது சார்? படிச்சிருக்கியான்னு கேட்குறாரு. படிச்சிருக்கேன் சார், சீனத்தில் படித்தேன் சார் நான் போய். நீ படித்த கல்வியை என்னுடைய மக்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு அதனுடைய ஊதியமாக விடுதலை பெற்றுக்கொண்டு போனாங்க. கல்வி உயிரை காப்பாற்றும் குழந்தைய, கல்வி மானத்தை காப்பாற்றும், கல்வி விடுதலை தரும், கல்வி சுதந்திரத்தை தரும், கல்வி நம்முடைய சூழலை நமக்கு உணர்த்தும். அதனால் படிச்சிரு. உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு குழந்தை. நிறைய நம்முடைய முன்னோர்களுக்கு உன் வயசுல வாய்ப்பு கிடைக்கல. அவர்களெல்லாம் செய்த பெருந்தவம் உனக்கு இன்னைக்கு இந்த சீட் கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கொள். அவ்வளவுதான். இனிமேல் கேட்கவே கேட்காத, ஏன் படிக்கணுமா, படிச்சுதான் ஆகணுமா, படிப்பு இல்லாம வந்துடலாமா, இந்த கேள்வியே இனிமேல் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏனென்றால் படித்தால்தான் நமக்கு சுயமரியாதை, படித்தால்தான் நமக்கு பவர், படித்தால்தான் நமக்கான உரிமை, படித்தால்தான் நம் கடமை என்னன்னு நமக்கு தெரியும். நம் ஆரோக்கியம், நம் மனம், நம் புத்தி எல்லாவற்றையும் நாம் நிர்வகிக்க கல்வி ஒன்றுதான் கருவி, ஆயுதம். வேற வழியே கிடையாது. இந்த பக்கத்தில் இந்த கொஸ்டின் வரவே இல்லை.
சொல்லிட்டு ஸ்டாஃப்லாம் பிரிக்கிறாங்க மேம். அந்த மாதிரி பிரிக்காததால் நல்லா படிக்கலாம் அப்படின்ட்டு. என்னப்பா மேம் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஒரே கிளாஸ்க்குள்ள டாப்பர்ஸ் டல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க மேம். ஓகே, இது வந்து நாம கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். நீ என்ன மாதிரி இருக்கிற சரியா? நீ நான் தான். இப்போ நானும் நீ என்னன்னா மீன், கடல்ல நீந்துவோம், மரம் ஏற முடியாது. நாம மலை ஏற மாட்டோம். எனக்கும் உனக்குமான கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா? நான் இப்போவே உனக்கு வச்சு சொல்கிறேன், 70 மார்க்ஸ் தான். அதுக்கப்புறம் வாங்குறதெல்லாம் டாப்பர்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஆனால் நீ 70 வாங்காமல் ஓயாத, 70 வாங்கிடு. டல்லுன்னு பிரிச்சாங்கல்ல அந்த வாயை மட்டும் பார்த்து வச்சுக்கோ, கூர்ந்து பார்த்து வச்சுக்கோ, அப்படி க்ளோஸ்அப்பில் பார்த்து வச்சுக்கோ. பார்த்து வச்சுட்டு மேக்னா 70 70 அப்படின்னு சொல்லு. யார் நம்ம நான் இன்னொரு விஷயம் சொல்லவா மேகனா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஸ்மார்ட்டாக ஒருத்தர் வந்தார். யாருமே இல்லையே, யாராவது யார் மாதிரியாவது இருக்கலான்னு காட்டினா யாருமே இல்லையே. கொஞ்சம் சேர்மன் மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணாரு, நேராக வந்து கிளாஸ் எடுத்தாருடா அவரு. மேக்னா கவனிக்கிறியா? உனக்காக தான் பேசுறேன், உனக்காக தான். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்மளை யாராவது டல்லுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்து வச்சுக்கோ. நீ ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். என்ன பண்ண சார், 600 ரூபா சார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சார். நல்லா சோறு போட்டாங்க. நாங்கள் ஒரு 300 பேர் போயிருந்தோம். அவர் என்ன பண்ணார், வந்தார், வந்து கிளாஸ் எடுக்கிறவர் நல்லா பேசிகிட்டே இருந்தார் சார். பேசிகிட்டே இருந்தார். திடீர்னு என்ன பண்ணார், அப்போ 1000 ரூபா புழக்கத்தில் இருந்த டைம். அந்த ஆரஞ்சு கலரில் இருந்தார். ஆரஞ்சு தானே சார் அது? நான் பார்த்ததில்லை, என் கையில் அது வந்ததில்லை. நாங்களாம் ஏழை உழைப்பாளிகள். அந்த காசை வந்து இப்படி காட்டினார், யாருக்கு இந்த 1000 ரூபா வேணும்ன்ட்டு. இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தேன். 600 ரூபாய் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு நீ 1000 ரூபா கொடுத்துருவியா? யாருக்கு வேணும்னு கேட்குறீங்க? எல்லாரும் சும்மா இப்படி நிஜமாக தான் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். நான் டக்குன்னு ஒரு 3 பேர் கை தூக்கிட்டான். 3 பேர்லாம் இல்லை, ஒருத்தர். ரெடி 1 2 3 அப்படின்னா 10 பேர் கை தூக்கு. 10க்கெல்லாம் கிடையாதுங்க, ஒருத்தருக்குங்க. ரெடி 1 2 3 40 பேர் கை தூக்கிட்டான். ஐய, நான் சொல்கிறேன் பாருங்க, இதே மாதிரி டல் அண்ட் டாப்பர் ஒரு வேலை செஞ்சார். என்ன தெரியுமா? நல்ல ஸ்மார்ட்டாக இருந்தாருங்க. திடீர்னு அந்த காசை கசக்கிட்டார். இப்போ சொல்லுங்கள், 1 2 3 யாருக்கு வேணும்னு 100 பேர் கை தூக்கிட்டான். அடுத்து ஒரு வேலை செஞ்சார். ஐய, வேணும் உங்களுக்கு தூ அப்படி துப்பிட்டார். அதில் 200க்கு 200 கை தூக்குச்சு. ஐயோ, எல்லாருக்குமா வேணும்? காலில் போட்டு மிதிச்சார், கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். மிதிச்ச உடனே 300க்கு 300 கையில் வாடி, உங்ககிட்ட அந்த ரூபாயை பிடுங்காம விடுறதில்ல, கொடுக்கணும்னு சொல்லிட்டல, கொடுங்க. 300க்கு 300 சொன்ன உடனே அந்த டீச்சர் சொன்னார்ப்பா, நீங்கள் எல்லோரும் இந்த 1000 ரூபாய் நோட்டை போன்றவர்கள் தான். வாழ்க்கை உங்களை கசக்கும், உங்கள் முகத்தில் காரி துப்பும், உங்களை காலில் போட்டு மிதிக்கும். இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் போல உங்கள் மதிப்பு ஒருபோதும் குறையாது அப்படின்னு சொன்னார். அதை திருப்பி அரசாங்கம் வாங்கிருச்சுங்கிறது வேற. ஆனா பண மதிப்பு குறையாது இல்ல. மேகனாங்கிற உயிரின் மதிப்பு குறையுமா? அந்த பெண்ணின் மதிப்பு குறையுமா? அதன் மூளை குறையுமா? இது வரைக்கும் 10th +1 வரைக்கும் வந்துட்டல, அது மதிப்பு குறையுமா? யாருன்னு காட்டிட்டு போ. யாரெல்லாம் பிரிச்சாங்களோ மனசு மட்டும் உடையக்கூடாது பாப்பா. யாரு நம்மள ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, நான் ஒரு விஷயம் நான் உலகம் முழுக்க சுத்தி இதுதான் சொல்றேன், யார் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு முன்னால் உயர்ந்து வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நாம் தருகின்ற பதிலே தவிர வேறு போல் அழுவது அல்ல. மனம் மட்டும் கரையவே கூடாது. பாரு, உழைச்சி வேர்வை இங்கிருந்து வரணும். இங்கிருந்து எவ்வளவு வேணாலும் உழைச்சிக்கோ. உப்பு தண்ணி இப்படி வரட்டும், இப்படி வரவே கூடாது. என் குழந்தை அழக்கூடாது. இந்த கண்ணீர் துளி இருக்குல்ல,
அதை இந்த உலகத்தை ஒரு பக்கம் வச்சு உன் கண்ணீர் துளியை ஒரு பக்கம் வச்சா உன் கண்ணீர் துளி தான் வெயிட்டு, அதுதான் உயர்ந்தது. அது சீக்கிரமாக செலவழிச்சிடாத, பாதுகாத்து வை, காலம் வரும். சரியா? அதை இனிப்பாக்கி இந்த உலகத்துக்கு தரலாம். எப்போவுமே தோத்து போயிடாத. யாராவது தோக்கடிக்கணும்னு நினச்சானா பயப்படாத. சரியா மேகனா? மேகனாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இனிஷியலோட நீ மட்டும்தான் பேசின, மற்றெல்லாம் சும்மா மேகனா, பொன்னுவேலு, யஷ்வந்த், நீ எவ்வளோ அழகா என் சொன்னவர். சொல்லு. காமர்ஸ் குரூப்ல மார்க் எடுத்தாலும் ஈஸி தானே, மார்க் எடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்படி காமர்ஸ் குரூப்ல மார்க் எடுத்துட்டா ஈஸி தானே, மார்க் எடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. ஃபெயில் ஆயிட்டா ஈஸி, ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க என்ன சொல்றது? நீ ஏன் ஃபெயில் ஆகுற மேம்? அவங்க சொல்றாங்க நாங்க நீ ஃபெயில் ஆறியா பாஸ் ஆகுறியா? பாஸ் மேம். அப்ப எதுக்கு நீ ஃபெயில் ஆகிறவங்க பத்திலாம் கவலைப்படுற? மேம் இப்போ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டாலும் கூட இருக்கிறவங்க கேக்குறாங்க ஈஸியா அதனால எடுத்துட்டீங்க அப்படின்னு. ஓகே சொல்லு. நான் என்ன சொல்றேன், உணர்ச்சி வசப்படாத. இங்க பாரு, நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் இப்போவே. பாரு, உங்ககிட்ட 1000 ரூபா இருக்கான்னு நான் கேட்குறேன், நீ என்ன சொல்வ? இருந்தா இருக்குன்னு சொல்லுவோம். சூப்பர். உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு மேம். அவ்வளோதான். ஈஸியாக இருந்துச்சு ஆமான்னு சொல்லு. ஓகே மேம். ஃபெயில் ஆகிட்ட டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லு. இப்போ என்னத்துக்கு முன்னால் இருக்கிற ஆளை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு சுத்துற? நீ சாட்டிஸ்ஃபை ஆகுறியா? உன் பேப்பரை கரெக்டாக எழுதுறியா? உனக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இங்கே பாரு, போருக்கு போகும்போதும் கொல்லைக்கு போகும்போதும் கூட்டு உதவாது. தேர்வு நம்ம தனியாக தான். என் கிளாஸில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, வெளியில் வந்து கேட்குது, ஏய் அந்த 18வது கொஸ்டினுக்கு என்னடி ஆன்சர்னு. ஒன்று சொல்லுது 10 கொஸ்டின் தானேன்னு. அந்த சனியன் திருப்பியே பார்க்கல கொஸ்டின் பேப்பரை. இப்படிலாம் இருக்குது. எனக்கு மேத்ஸே பிடிக்காது பாப்பா, பயம் எனக்கு மேத்ஸ்னா. எனக்கு என்ன, இதெல்லாம் இந்த மேத்ஸ் டீச்சருக்கான கைத்தட்டல் தான். என்ன தெரியுமா ஆகும்? எனக்கு கேட்பாங்க, ஏய் அந்த 3rd கொஸ்டினுக்கு .52 தானே ஆன்சர். எனக்கு 5475 வந்திருக்கும். அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் படித்தவர்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு ஏன் சொல்கிறோம்? அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு சுலபமானது இல்லை. கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமந்து சிரமப்பட்டு தான் இந்த தேர்வை எழுதி பாஸ் பண்றோம். அதனால் தான் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ. வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாத, வார்த்தைகளால் பாதிக்கப்படாத. எப்பொருள் அப்பொருள், அவ்வளவுதான். ஆழமா புரிஞ்சுக்கோ. யார் சொல்றான்னு பாத்துக்க, எப்படி சொல்றாங்கன்னு பாத்துக்க, இன்டென்ஷனை பாத்துக்கோ. கத்துக்கிறதா இருந்தா கத்துக்கோ, ஒமிட் பண்றதா இருந்தா ஒமிட் பண்ணு. இக்னோர் இக்னோர் இக்னோர். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அவ்வளவுதான். தேங்க்யூ மேம்.